தினமொரு வசனம். லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தர்வங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். விளக்கம். ஒவ்வொரு வருடத்தின் ஜனவரி மாதத்திலும் ஒரு சரியான காலண்டரை தேடுவது என்னுடைய வழக்கம். நான் அதை டிசம்பர் மாதத்திலேயே தேட துவங்கி விடுவேன். ஆனால் ஜனவரி மாதத்தில் என்னுடைய முயற்சி உச்சநிலையை அடைந்துவிடும். காலண்டரை குறித்த என்னுடைய எதிர்பார்ப்புகள் மிகவும் எளிமையானவை. காலண்டர் ஒவ்வொரு வாரத்தின் தேதிகளை தெளிவாக காட்ட வேண்டும். என்னுடைய தொலைபேசியின் அருகில் நான் பயன்படுத்தும் வகையில் அது புத்தக வடிவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும், திங்கட்கிழமை அல்ல. இந்த கடைசி எதிர்பார்ப்பு எனக்கு சிக்கலை உண்டாக்குகிறது. பல காலண்டர்களில் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையாக உள்ளது. ஆனால் தேவனுடைய பார்வையில் திங்கட்கிழமை 2ஆம் இடத்தை பெறுகிறது. நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள இதை போன்ற முறைமைகள் தேவனுடைய பார்வையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் காரியங்களுக்கு மிக குறைவான மதிப்பை அளிக்கின்றன. தேவன் வாரத்தின் முதல் நாள் கடைசி நாளுக்கும் விசேஷித்த முக்கியத்துவத்தை அளிக்கிறார். அவர் உலகத்தை படைத்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். வாரத்தின் முதல் நாளில் கிறிஸ்து உலகத்தை மீட்ட பின்பு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பழைய உடன்படிக்கையின்படி வாரத்தின் கடைசி நாள் ஓய்விற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின்படி விசுவாசிகள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்காக வாரத்தின் முதல் நாளை கொண்டாடுகிறார்கள். நான் பயன்படுத்தும் காலண்டர் என்னுடைய விசுவாசத்துக்கு முக்கியமில்லை என்றாலும் அது எனது வாழ்க்கையின் முடிவும் துவக்கமும் என் கிரியையோடு முடிந்து விடுவது அல்ல. ஆனால் நான் ஆராதித்து ஓய்வெடுக்கும் போது தேவன் எனக்காக செய்யும் கிரியையினாலேயே ஆகிறது என்பதை நினைவில் கொள்ளுவதற்கு உதவியாயிருக்கிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.